வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி குலோப் ஜாம் அண்டு ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரெட் ஸ்லைஸ் ஒரு 6 எடுத்துக்கலாம். இந்த கார்னரில் இருக்க இந்த ப்ரௌன் கலரை கட் பண்ணிவிட்டு பொடியாக்கிக்கலாம். பிரெட் பொடியை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சிக்கலாம். அப்போ தான் பொடியாக நல்லா நைஸாக வரும். அரைச்ச அந்த மாவை தட்டில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் விட்டு பிசையணும். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாதவங்க மைதா மாவு போட்டுக்கலாம். இந்த மாவு பாருங்கள், நல்லா சாஃப்டாக கெட்டியாக பிசையணும். இப்போ பிசைஞ்சதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ சுகர் சிரப்பு செஞ்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு 100 கிராம் சர்க்கரையை போட்டு சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கரையட்டும். சர்க்கரை கரைஞ்சதும் இதில் ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூனு போட்டுக்கலாம். சர்க்கரை பாகில் இருக்கிற அந்த அழுக்கு அந்த கலர் மாறதுக்கு 1 ஸ்பூன் பால் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் மாறி வந்திருக்குது. இந்த சர்க்கரை பாகு கம்பி பதம் தேவையில்லை. சர்க்கரை பாகு அந்த தொட்டு பார்த்து அந்த பிசு பிசுப்பாக இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பிரெட் மாவை நல்லா இன்னொரு தடவை பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிடலாம். இந்த மாவு விரிசல் இல்லாத பிடிச்சிக்கணும். ஒரு 16 உருண்டை வந்திருக்குது. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸ்டவ் சிம்மில் வச்சிடலாம். எண்ணெயில் 2 போட்டு பார்க்கலாம். மாவு வெடிப்பு இல்லாத எப்படி வேகுதுன்னு பார்த்துட்டு, வெடிப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி அல்லது எண்ணெய் ஊற்றி திரும்பி நல்லா பிசைஞ்சு உருண்டை ஆக்கிக்கணும். மற்ற எல்லா உருண்டைகளையும் இதுமாரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பிரெட் போட்டிருக்கிறதுனால கலர் மாறிடும் சீக்கிரம். அதனால் திருப்பி திருப்பி விட்டுக்கணும். பாருங்கள், வெடிப்பு இல்லாதையும் வந்திருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த உருண்டையை சூடான அந்த சர்க்கரை பாகில் போட்டுடலாம். சர்க்கரை பாகு ஆறிடுச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணி இந்த உருண்டையை போடணும். 1 மணி நேரம் இந்த சர்க்கரை பாகுலே ஊறணும். ஒரு பவுலில் போட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். நம்ம எப்பயுமே கடையில் வாங்குகிற அந்த மாவில் தான் குலோப் ஜாம் செய்வோம். இப்போ ப்ரெட்டில் செஞ்சுருக்கோம். இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். குலோப் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு கழுவிட்டு காய வச்சு மாவு மில்லில் கொடுத்து அரைச்ச மாவு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா கடையிலே அரிசி மாவு வாங்கிக்கலாம். இப்போ அரிசி மாவு 2 கப்பு எடுத்து அந்த தட்டில் கொட்டிடலாம். இந்த சில்வர் கப்பில் தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறேன். கடல மாவு 1 கப்பு எடுத்துருக்கேன். அரிசி மாவு 2 கப்பு எடுத்துருக்கேன். தேவையான அளவு தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிப்பன் பக்கோடா நம்ம செய்த மாவில் முறுக்கும் நம்ம புழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு இப்போ பிசைஞ்சாச்சு. ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றலாம். எண்ணெய் சூடாகட்டும். இதில் சுடு எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த அச்சு தான் ரிப்பன் பகோடா போடுறது. முறுக்கு அச்சில் போட்டு மாவு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். இந்த தட்டில் இருக்கிற மாவு மேலே புழிஞ்சு பார்த்துக்கலாம். மாவு இப்போ புழியறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி அல்லது எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடலாம். இந்த எண்ணெயிலே மாவை புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாவு வந்து நம்ம நீட்டாகவும் போட்டுக்கலாம், இல்லை முறுக்கு மாதிரி நல்லா சுற்றிலும் புழிஞ்சும் விட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெயில் இருக்கிற இந்த பபுள்ஸ் குறைஞ்சிருச்சு. போட்ட மாவும் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ரிப்பன் பகோடாவை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரிப்பன் பகோடா ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், ஒடிச்சு பார்த்தா நல்லா ஒடியுது, சாப்பிட்டு பார்த்தாலும் நல்லா முறுமுறுன்னு இருக்குது. குலோப் ஜாம் அண்ட் ரிப்பன் பகோடா ரெடி.